ஓம் நம சிவாய. முன்னொரு காலத்துல ஆசிரமத்துல பாடம் நடத்தி கொண்டிருந்தார் குரு. பாடத்தை முடிச்ச உடனே சிஷ்யர்கள் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, என்ன சீடர்களே, பாடமெல்லாம் புரிஞ்சதா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. பாடத்துலன்னு இல்ல, உங்களுக்கு எந்த சந்தேகம் எதுல இருந்தாலும் எதை பத்தி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுல இருந்த சீடர் ஒருத்தர் எந்திரிச்சு, வணக்கம் குருவே, எனக்கு கடவுள்னா என்னன்னு மட்டும் எனக்கு புரியல, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டானா. உடனே குரு என்ன பண்ணாரு, பக்கத்துல இருந்த ஒரு ஆலமர விதையை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாராம். கொடுத்துட்டு, இது என்னப்பா இது அப்படின்னு கேட்டாராம். இது ஆலமரத்தோட விதைன்னாராம். சரிப்பா, இந்த விதை எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டாராம் குரு. அந்த ஆலமரத்துல உள்ள பழத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பழத்தை உடைச்ச அப்படின்னா அது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னோடனே அதுக்குள்ள உடைச்சு பார்க்கறான். பார்த்தா அது உள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப நீ உடைக்கும் போது அதுல ஒண்ணும் இல்லை, ஆனா அதுல என்ன இருந்தது? வருங்கால ஒரு ஆலமரமா உருவாகக்கூடிய ஒரு விதை அதுல இருந்தது. உண்மைதானங்க. இப்ப நம்ம கொட்டைய விதைய உடைச்சு பார்க்கிறோம், உடைச்சா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா அதை அப்படியே நம்ம வச்சிருந்து அதை பயிர் செய்தோம்னா அதுல இருந்து புது ஒரு செடி தாவரம் உருவாகுது. அப்ப பார்க்கறதுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லைன்னாலும் அதுல ஒரு உயிர் இருக்கு அப்படின்றத தான் குருவும் சொல்றாரு. இப்படிதான் நம்ம உடல்ன்றது கோவில் மாதிரி. எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்துல கடவுளால படைக்கப்பட்ட அனைத்துமே கோவில் தான். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் கடவுள். இந்த ஆன்மாக்கு அழிவே கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிறக்குமே தவிர அந்த ஆன்மா பிறக்கும் அப்படின்னா வேற இடத்துக்கு போகுமே தவிர அந்த ஆன்மாவை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி இப்ப மண் இருக்கு. அந்த மண்ணுல நம்ம மண்பாண்டம்லாம் செய்யறோம். ஒரு பானை செய்யறோம், தட்டு செய்யறோம், அதே மாதிரி விளக்கு செய்யறோம். மண் என்னவோ ஒண்ணுதான், அதுதான் அதனோட வடிவம் தான் வேற வேற மாறுது. அதே மாதிரிதான் ஓரறிவுல இருந்து 6 அறிவு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், இயற்கையும் சரி, கடவுளால படைக்கப்பட்ட அனைத்துமே கடவுள் தான், கோவில் தான். அதுக்குள்ள இருக்க ஆன்மா தான் கடவுள் அப்படின்னு சொல்லி முடிச்சா. உடனே ஒரு சீடன் கேட்டானா, குருவே, நம்ம மனிதர்களாக கூடிய நம்மலாம் கஷ்டப்படுறோம், நம்மளோட துயரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு ஒருத்தரோட, ஒரு ஞானியோட கதைய சொல்ல தொடங்குறாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம புத்தர் தான். அப்படியே கதைய ஆரம்பிக்கிறாரு. சித்தார்த்தா கௌதமா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையில, ஒரு அரச வாழ்க்கையில மாளிகையில வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் அவருக்கு 29 வயசு ஆகும்போது அவரு தன்னோட தேர்ல அந்த நாட்டை ஒரு நகர்வலம் வர்றாரு. ஒரு சுத்தி பார்க்கறதுக்காக போறாரு. அப்பதான் முதல் தடவையா அவரோட வாழ்க்கையில ஒரு வயதானவர், ஒரு நோயாளி, அதுக்கப்புறம் ஒரு உயிரற்ற உடலையும் பார்த்தாராம். இதுதான் அவர் வாழ்க்கையில முதல்ல இந்த 3த்தையும் பார்த்தாரு. அடுத்து அப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு துறவிய பார்த்தாராம். அவரை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா அவருக்கு பட்டதாம். அதுக்கப்புறம்தான் இவர் இந்த அனுபவத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வராரு. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில
துறவரம் தான் மனதுக்கு அமைதியவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்னு தான் கடந்து வந்த அந்த பாதையில கிடைத்த அனுபவத்தை வச்சு ஒரு முடிவெடுக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, தன்னோட நாட்டை விட்டு, தன் மனைவி மக்களை விட்டு அவரு துறவரம் எடுக்கிறாரு. அதனால தன்னோட கால்நடை பயணமா அப்படியே ஒரு துறவியாவும் அப்புறம் போதகர்களையும் பார்க்கறதுக்காக அவர் போறாரு. இப்படி அவர் தேடி போறாரு. என்ன தேடுறாரு, அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் அப்படின்னா, எதை தேடினாரு அப்படின்னா, மனித வாழ்க்கை கவலைக்கு உள்ளாகுது. அந்த கவலைக்கும் கஷ்டத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றது தான் அவரோட தேடலாவே இருந்தது. இதனால என்ன பண்றாருன்னா, ஒரு அரச மரத்தடியில உட்கார்ந்து தியானத்துல மூழ்கிறாரு. அப்படியே தியானத்துல மூழ்கினாலும் அவரோட கேள்விகள், சிந்தனைகள் எல்லாமே எதை நோக்கினா, ஏன் மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏன் இவ்வளவு பாதிப்பாகிறாங்க, எதனால துன்பப்படுறாங்கன்றதையே அவரு அப்படியே சிந்திச்சுட்டே இருந்தாரு தியானத்துல. அப்பதான் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஞான உதயம் கிடைத்தது. அவருக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டது. அதுல அவர் உணர்ந்தது என்னன்னா, நம்மளோட, அதாவது ஒரு மனிதனோட அறியாமையும் அதுக்கப்புறம் ஒரு பிடிப்பும் பற்றும் இருக்கிறது தான் மனிதர் வாழ்க்கையை துன்பப்படுவதற்கு காரணம்னாராம். உண்மைதானங்க. நம்ம ஒரு விஷயத்த அறியாமையா இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளாம, கடவுள்னா இதுதான், ஆன்மானா தான் கடவுள், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க அப்படின்றத நம்ம உணர்ந்து சக மனிதர்களை, சக ஜீவராசிகளை, இயற்கைய நம்ம கடவுளா நினைத்து வாழ்ந்தோம் அப்படின்னா, ஒழுக்கத்தோட வாழணுன்ற அந்த அறிவோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையே மிகவும் அழகானதா மாறும். ஆனா அந்த அறிவு, அந்த ஞானம் இல்லாம அறியாமையினாலையும், அதுக்கப்புறம் குடும்பம், பற்று, எதையாவது ஒன்று பிடிச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம அது மேல வைத்திருக்கக்கூடிய பற்று, அது பணமா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நம்ம வைத்திருக்கக்கூடிய வாகனமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, அது மேல நம்ம பற்று வைத்து அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கனால, அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதுனால தானங்க நிறைய நேரத்துல நமக்கு துன்பங்கள் ஏற்படுது. இதை தான் நம்ம புத்தரும் சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயங்கள் தான் முக்கியமான காரணம். இதை மட்டும் நம்ம தகர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை உணரலாம் அப்படின்றத தான் புத்தரும் சொல்றாரு. அதே மாதிரி அவர் அகிம்சைய எப்பயுமே எல்லாத்துக்கும் போதிப்பாராம். அகிம்சை அப்படின்னா சண்டை போடாம இருக்கிறது இல்லைங்க, மற்றவங்கள கஷ்டப்படுத்தாம, மற்றவங்கள காயப்படுத்தாம, அது மனதளவிலையோ உடல் அளவிலையோ நம்ம காயப்படுத்தாம இருக்கிறதுக்கு பேர் தான் அகிம்சை அப்படின்றதையும் போதித்தாரு நம்மளோட புத்தர். இப்போ நம்ம ஆற்றுல, கோவில்ல இருக்க ஒரு ஆற்றுல போய் நம்ம குளிக்கிறோம், ஒரு புனித நீராடுறோம். ஆனால் அந்த நீரை நம்ம புனிதமாக நம்ம அதை நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த நீரில் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க, எவ்வளோ ஜீவராசிகள் அது உள்ள இருக்கு. ஆனாலும் அது புனிதமாக நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா, அதில் குளிக்கும்போது அவங்க கடவுளை நினைத்து அந்த இடத்துல புனித நீராடும் போது மனதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள்னால அந்த தண்ணியே புனிதமாகுது. அதே மாதிரி ஒரு மனிதன் அவனுக்குள்ள அவன் சண்டை போட்டு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அவன் தகர்த்து அவன்கிட்ட அவன் ஜெயிச்சு நல்லவனா வெளியில வரும்போது, சுய ஒழுக்கத்தோட வெளியில வர்றது 1000 பேர் கூட 1000 தடவை சண்டை போடுறதை விட மிகவும் கடினம்ன்றதையும் அவரு சொன்னாரு அப்படின்றத சொல்றாரு குரு சீடர்கிட்ட.
அதனால இதுதான் நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம். புத்தர் சொன்ன அந்த 2 விஷயம்தான்ப்பா. என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அறியாமையும் ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய அளவற்ற அந்த பற்று, அது மேல இருக்கக்கூடிய நமக்கு பிடிப்பு அப்படின்னும் போது நமக்கு தான் அது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிப்பு, அதுதான் காரணம்னு சொல்லி 2வது கேள்விக்கும் பதில சொன்னாராம். 3வதா ஒரு சிஷ்யன் கேட்குறான், குருவே, நம்மளோட இந்த பாடம், இந்த பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை இந்த குருகுலம் முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு, எங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு அனுப்புறீங்க. ஆனா குரு இல்லாம எங்களால எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? நாங்க எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போறது மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கைக்கு இன்னொரு படி போறது எப்படி அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு பதில் சொல்ல தொடங்குறாரு. புத்தர் இருந்த இடத்துல ஆயிரக்கணக்கான குரங்குகள் கூட்டம் இருந்தது. அப்ப அந்த குரங்குகள் எங்க வாழ்ந்து கொண்டிருந்ததுன்னா, ஒரு பெரிய மரத்துக்கு அடியிலையும் அந்த மரத்திலையும் வாழ்ந்து வந்தது. அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பழத்துல ஒரு தெய்வீக மனமும் அதனோட சுவையும், நமக்கு அதை சாப்பிடும் போதே அதுல நம்ம ஒரு தெய்வீக தன்மைய நம்ம உணரக்கூடியதாகவும் அந்த சுவையும் இருந்தது. அதனால அந்த குரங்கு ராஜா சொல்றாரு, இந்த பழம் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இடத்த விட்டு வெளியில போயிடக்கூடாது, அதனால இந்த பழத்தை நம்ம வெளியில போகாம பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த குரங்கு ராஜா சொல்றாரு. அப்ப மற்ற குரங்குகளும் அதே மாதிரி அதை பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பயங்கர காத்துல என்ன ஆகுது, ஒரே ஒரு பழம் மட்டும் கீழே விழுந்து பக்கத்துல ஓடிட்டு இருந்த ஒரு ஆறு, அந்த ஆறுல விழுந்துருது. அப்ப அந்த ஆறு போற வழியில எல்லாம் அது அப்படியே போயிட்டே இருக்கு. போகும்போது அந்த ஆற்றுல பக்கத்துல இருந்த அந்த நாட்டோட ராஜா இருப்பார் இல்லையா, அந்த அரசவையில இருந்து அதை ஒரு மீன் பிடிக்கிறாங்க. அப்ப அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலையில இந்த பழமும் மாட்டிக்குது. அந்த பழத்தை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கறாங்க. ராஜா அதை பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போதே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அதை சாப்பிடும்போது அவருக்கு ஒரு தெய்வீக மனமும் மனசுல அப்படி ஒரு நல்ல சிந்தனையும் அவருக்கு பரவ தொடங்கியது. அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மரம் எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட அந்த காவலாளிகளுக்கு கட்டளை இடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப நாளா தேடுறாங்க. ஏன்னா அந்த ஆறு ஓடையா மாறி இங்க வந்திருக்கு. அப்ப அதனோடது எங்கெங்க இருக்குன்றத அவங்க தேடி போறதுக்கு ரொம்ப நாளா தேடுறாங்க. அப்படி ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டு அங்க கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த குரங்குகள்லாம் அப்படியே அந்த மகிழ்ச்சியோட அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மகிழ்ச்சியோட அந்த மரத்துல விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு, இந்த காவலாளிகளுக்கெல்லாம், இந்த குரங்குகள்லாம் இருந்தா நம்மளால பழங்களை எடுக்க முடியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய குரங்குகளை நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள்லாம் அவங்கெல்லாம் கொண்டு வந்திருந்த அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இத பாக்குது யாருன்னா அந்த குரங்கோட ராஜா. பார்த்துட்டு ராஜாவான அந்த குரங்கு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த குரங்குகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா, அந்த பழம் விழுந்தது இல்லையா, அந்த ஓடையில அந்த மறுக்கரைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த குரங்குகள்லாம் தப்பிச்சிரும். ஏன்னா அது காடு, அங்க நிறைய மரம் இருக்கு, அதுல அப்படியே அது தப்பிச்சிரும். ஆனா அவங்களோட தாக்குதல் அதிகமா இருக்கு. அப்ப அந்த தண்ணிக்குள்ள அதுங்க நீந்தி போகணும்னா ரொம்ப நேரமாகும். உடனே அது யோசிக்காம என்ன பண்ணுச்சுன்னா, ஏன்னா அந்த குரங்கு ராஜா
உடல் அளவுல பயங்கர பெருசா இருந்ததாம். இருக்கிற மத்த குரங்கை விட பல மடங்கு பெரிதா இருந்ததாம் உருவத்துல. உடனே என்ன செஞ்சதான், அந்த மரத்துல தன்னோட வாழை சுருட்டிட்டு அப்படியே படுத்து இன்னொரு கரையில உடலை தொடர மாதிரி படுத்துருச்சான். படுத்து விட்டு எல்லா குரங்கையும் தான் மேலே ஏறி அந்த பக்கம் போக சொல்லிச்சான். எதுக்காக அப்படின்னா, அப்பதான் வேகமா ஓட முடியும் இல்லையா. தண்ணிக்குள்ள போகும்போது நமக்கு பல தடைகள் வரும். இதே வேகமா அதுங்க தாவி தாவி போயிருங்க. அதனால அந்த குரங்குகளுக்கு இன்னும் வசதியா இருக்கும்னு படுத்ததான். ஆனா அந்த குரங்கு ராஜாக்கு தெரியும், ஓடும் போதே நமக்கு அடிபடும். இதே நம்ம ஒரு இடத்துல படுத்திருக்கோம் அப்படின்னும் போது அடிபடும். அதனால தன்னோட உயிர் போகும்ன்றதும் அதுக்கு தெரியுது. ஆனாலும் தன்னைய நம்பி இருக்கக்கூடிய குரங்குகள், தன்னோட கூட்டத்துல நம்ம ராஜாவா இருக்கோம்னா நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்ம காப்பாற்றணுன்ற அந்த எண்ணத்தினால தன்னோட வாழ்வையே அது தியாகம் செஞ்சதான். தனக்காக இல்லாம தன்னோட குரங்கு கூட்டத்துக்காக. இத பார்த்துட்டே இருந்தாரு அந்த ராஜா. பார்த்துட்டு அப்படியே அந்த குரங்கு ராஜா மேல அப்படி ஒரு மரியாதையே வந்ததான். ஏன்னா அவர் இவ்வளவு காலம் ராஜாவா இருந்தாலும் அந்த ஒரு குரங்கு ராஜா கற்பித்த பாடத்தை இதுவரைக்கும் யாருமே கற்றுக் கொடுக்கலையா. உண்மையான தலைவன்னா எப்படி இருக்கணும்ன்றத கற்றுக் கொடுக்கல அப்படின்னு அந்த ராஜா உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த மரத்தை தொந்தரவே செய்யாம திரும்பி தன்னோட நாட்டுக்கு அந்த தாக்கம் மட்டும் அவருக்கு குறையவே இல்லையா. அதுல இருந்து அந்த குரங்கு ராஜா கற்பித்த அந்த பாடத்துல இருந்து அவரோட நாட்டை அவ்வளவு நல்லா ஆட்சி செய்து தன்னோட மக்களை எப்படி ஒரு தாய்ப்பறவை பார்த்துக்குமோ அதை விட பல மடங்கு தன்னோட மக்களை நேசிச்சு பார்த்துக்கிட்டாராம். இது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் நம்ம இப்ப இருக்கிறது சரின்னு நினைக்கும் போதே நமக்கு தேவையானதை கடவுள் நமக்கு காட்டுவாரு. அது இந்த உருவம் அந்த உருவம் நம்ம கணக்கே போடக்கூடாது. நம்ம ஒரு யூகத்துல இருக்கக்கூடாது. நமக்கு கடவுள் ஒரு விஷயத்திலையும் ஒரு விஷயத்த ஒரு அறிவை கொடுப்பாரு. நம்ம தான் அதை பார்த்து நம்ம அதை புரிஞ்சு அதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஏன்னா கடவுள்ன்றது எல்லா ஜீவராசிக்கும் சமம். அதில் இருக்கக்கூடிய உடல் கோவில் அமைப்பு தான் வேறையே தவிர எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற கடவுள் ஆன்மா பிரம்மம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாடத்தை குரு முடிச்சாராம். உண்மைதானங்க. நம்மளும் நம்ம கூட இருக்க எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி மதித்து அவங்கள நேசிப்போம். நம்ம நேசிப்போம். சுய ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நம்ம மனதார செய்வோம். ஓம் நம சிவாய. நன்றி.